வணக்கம். ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றில் உருவாச்சினாலே அதுக்கு முழு பொறுப்பு அம்மா தான். அது வெளியே வந்தப்போ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஊனமாக பிறந்தாலும் அதுக்கு காரணமும் அம்மா தான். பிள்ளை ஒழுங்காக சாப்பிடலைன்னா அதுக்கு காரணம் அம்மா தான். பிள்ளை தடுக்கி விழுந்துட்டானா அதுக்கு காரணமும் அம்மா தான். பிள்ளை நல்லா படிக்கலைன்னா அதுக்கு காரணமும் அம்மா தான். பிள்ளை அப்படி இப்படின்னு தப்பு பண்ணிட்டாலும் அதுக்கு காரணமும் அம்மா தான். பிள்ளையோட வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கலனா அதுக்கு காரணமும் அம்மா தான். வாழ்க்கை துணை ஒழுங்காக அமையலைனாலும் அதுக்கு காரணமும் அம்மா தான். இப்படி பிள்ளைங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் அப்படி அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கோ எல்லா இடத்துலையும் அப்படி சொருவி வைக்கிறது அம்மாவை தான். எங்கெல்லாம் அந்த ப்ளஸ் பாயிண்ட் சக்ஸஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அம்மான்ற அந்த வார்த்தையை கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட காலத்துலேயும் அப்படிப்பட்ட சமுதாயத்துலேயும் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் சங்க காலத்தில் ஔவை அழகாக ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. அந்த பாட்டோட பொருளை நான் இங்கே சொல்கிறேன். பெற்றெடுப்பது என் முதற் கடமை. அந்த பெண் பாடுறா, அந்த ஔவை பாடுறா, பெற்றெடுப்பது என் முதற் கடமை, சான்றோனாக மாற்றுவது தந்தையின் கடமை, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லனின் கடமை, போர் பயிற்சி கொடுப்பது வேந்தனின் கடமை. இந்த ஒளி வாளை சுழற்றி போரில் இறங்கி அஞ்சாது யானையை கொன்று வெல்வது காளையின் கடனை. இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கடமைன்னு பிரித்து அழகாக கொடுத்துட்டா. இந்த காலத்தில் நம்ம வேலைகளை பிரித்து கொடுப்போமா? பிரித்து கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்களா? இப்படி எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. இப்போ உள்ள பெண்கள் கல்யாணம் ஆச்சுனாலே அவங்க அந்த வாழ்க்கையில் அப்படியே இறங்கிடுவாங்க. குழந்தை பிறந்துட்டுன்னா சொல்லவே வேண்டாம். உங்கள் ஆசை, உங்கள் லட்சியம் எல்லாத்தையுமே அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஒரு டாட் அப்படி நீங்கள் முடிச்சுக்கிடுறீங்க. உங்கள் ஆசை, உங்கள் லட்சியம் இதெல்லாம் மறந்து தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம லைஃப்பில். நம்ம வேலைகளையும் கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நமக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன படைப்புகள் அப்படின்னு நம்ம கொடுப்போம். வீட்டு வேலைகளை மட்டுமே செய்துட்டு அழுதுட்டு சண்டையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தால் ஒன்றுமே முடியாது. உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. நன்றி.